ஒரு காலகட்டத்துல இந்தியாவுக்கு போர் விமானங்கள், டிஃபென்ஸ் சார்ந்து என்னன்னாலும் சரி, ரஷ்யாவ தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா வீணா போன பாகிஸ்தானுக்குலாம் வித்து தொலைப்பாய்ங்க. இந்தியாவுக்கு விக்கணும்னா கசந்துச்சு. ஏன்டா அப்படின்னு கேட்டா, "நீ ரஷ்யாவோட கூட்டாளி." எப்படி பல நொல நாட்டியங்கள் பேசுவார்கள். ஆனா, இப்ப அப்படியே நிலைமை தலைகீழா ஆயிப்போச்சு. எல்லாரும் போட்டி போடுறார்கள். ஆனா, இந்தியாவ பொறுத்தவரையும் இப்படி உலகத்தையே போட்டி போடுற சூழ்நிலைய உருவாக்குன கையோட அடுத்த செகண்ட்ல, "எப்பா பார்த்து அடிச்சுக்கங்க, மெதுவா அடிச்சுக்கங்க. நாங்க உள்நாட்டிலேயே தயாரிக்க போறோம். எங்களோட டார்கெட்ட பூரா எங்களுக்கு தேவையானத நாங்களே செய்யப் போறோம். அதே மாரி உலகத்துக்கு தேவையானத செஞ்சு விக்கப் போறோம்." அப்படின்னு சொல்லி ஒரு இன்ப அதிர்ச்சிய குடுத்தோம். ஏன் அப்புட்ன்னா, இன்ப அதிர்ச்சின்னா வாங்கிக்கிட்டே இருக்கோம்ல, டெக்னாலஜி ஷேரிங்க்கலாம் வா அப்படின்னு யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல டம்முனு இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்தது. அதோட விளைவா இப்போதைக்கு சீனா சார்ந்து தான் பெரிய அளவு ஒரு ஆயுத போட்டி அப்படிங்கிறது உருவாகியிருக்கு. சீனாவ சுத்தி உள்ள நாடுகள் சந்தைய யாரு கையில வச்சிருக்கார்கள் அப்படின்னு. ஏன் அப்புட்ன்னா, அங்க தான் நெருக்கமான சில சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்கு. அன்னை அமெரிக்காவ பொறுத்தவரையும் ஃபோக்கஸே அங்க தான். அதனால கேட்க வேண்டாம். அன்னை அமெரிக்காட்ட இருந்து தப்பிக்கணும்னா, ஒரு ஸ்டேஜ்ல சீனா வெடிச்சு தான் ஆகணும். சீனா வெடிக்காம இருக்கு அப்புட்னாலும், அவன் புத்தி சும்மா இருக்காது. எல்லைகள்ல ஏதாவது சேட்ட பண்ணுவான். இப்பல்லாம் பதிலுக்கு 2 அடி, 3 அடிலாம் கால உடைச்சு வீசிப்புட்டாய்ங்க. அடிச்சா அடிப்போம் அப்படிங்கிற மாரி குட்டி நாடுகள் கூட எதிர்க்க ஆரம்பிச்சுட்டார்கள். எதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அன்னை அமெரிக்காலருந்து இந்தியா, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் வெயிட்டா அதுக்கான தயார் நிலைக்கு அந்த நாடுகள கொண்டு போறார்கள். உக்ரைன தள்ளி விட்ட மாரிலாம் கிடையாது. ஆ, ஆ பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். போ, போ அப்படின்னு தள்ளிவிட்டு, நான் பார்த்துக்கலாம் தான் சொன்னேன். எல்லைக்கு அங்கிட்டு இருந்து பார்த்துக்கிறேன். சண்டை போடு பார்த்துக்கலாம். தடைகள் போடுறேன். ரஷ்யா ஒளிஞ்சிரும். அப்படிலாம் சொல்லல. ஒவ்வொரு நாடையும் டிஃபென்ஸ் ரீதியாவும், பொருளாதார ரீதியாவும் அப்படியே தேத்தி மேல கொண்டு வரதும், சீனாவ சேலஞ்ச் பண்றதுக்கான எண்ண ஓட்டங்கள அந்த ஊருக்குள்ள விதைக்கிறதும், இந்த வேலைகள்ல ரொம்ப தீவிரமா எல்லா நாடுகளும் இறங்கி செய்றார்கள். அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் தீவிரமா செஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல, பெரிய நாடான இந்தியாவோட ஆயுத சந்தை தான் எல்லார் கண்ணையும் உறுத்தக்கூடிய விஷயம். ஏன்னா நெறைய வாங்குறாய்ங்க. அத ஸ்பிளிட்ட நோக்கி போறாய்ங்க. அந்த ஸ்பிளிட்ட நோக்கி போகும்போதே ஆட்டோமேட்டிக்கா கூட்டு தயாரிப்பு, அப்புறம் நாங்களே தயாரிக்கிறோம்னு போறாய்ங்க. இப்ப இவர்களோட ஜாயின் பண்ணிட்டா. உதாரணத்துக்கு ரஷ்யா எவ்வளவு தூரம் நம்மளோட ஜாயின் பண்ணி வருதோ, நாள பின்ன ஒரு காலத்துல ரஷ்யா மீது தடைகள் விழுகும்போதெல்லாம் நம்ம ஸ்மூத்தா தான் வித்துக்கிட்டு இருக்க போறோம். இந்த மாரி பல தியரிகள் ஒத்து வரும். அதே மாரி சீனா சார்ந்த சண்டை வரும்போதெல்லாம், இங்க பெரிய அளவுல பல்க் மேனுஃபேக்சரிங்லாம் இருக்கும்போது, எல்லா நாடுகளுக்கும் யூஸ் ஆக போகுது. இந்த மாரி பல விஷயங்கள் ஒத்து வரக்கூடியனால, எல்லாரும் வளஞ்சு போறார்கள். வளஞ்சு போற எல்லாரையுமே டெக்னாலஜி ஷேரிங். நீ வளையவே வேணாம். நேராவே நின்னுக்க. ஏன்? நாங்க யாரையுமே அடிமையாக்க மாட்டோம். டெக்னாலஜி ஷேரிங், டெக்னாலஜி ஷேரிங். இங்க மேக் பண்ணணும். இவ்வளவுதான். 2, 3 வரிகள வச்சுக்கிட்டு எல்லா பயலையும் உழுக்கு உழுக்குன்னு இந்தியா உழுக்குது. வேற வழியும் இல்ல. என்னத்தையாச்சும் வித்து தான் ஆகணும். சந்தைய கைக்குள்ள வச்சு தான் ஆகணும். அதனால இப்ப அமெரிக்கா ஒரு காலகட்டத்துல இந்தியாவுக்கு ஆயுதம் விக்கணுமா? முதல்ல உங்களுக்கு எதுக்குடா ஆயுதம்? அப்படின்னு கேட்ட காலங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா பாகிஸ்தானுக்கு போய் கடனாவே குடுப்பாய்ங்க. அந்த கடனையும் வசூல் பண்ண மாட்டாய்ங்க. அது பத்தாதுன்னு அதற்கு மெயின்டெனன்ஸுக்கும் கடன் குடுத்து இவர்களே பண்ணி தொலைப்பார்கள். அப்ப அந்த வார்த்தைய அங்க போய் கேட்டு தொலைய வேண்டியது தானே! அப்படின்னு அன்னைக்கு இங்க இருந்து கேட்கறக்கு ஆட்கள் பெருசா இல்ல. தொலையுது. இப்ப கேட்க ஆரம்பிச்சுட்டோம்ல. இப்ப F-35யோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தான். F-35யோட நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா, வாய் விட்டு கேட்டுட்டாய்ங்க. அதுக்காக ஆர்டர் போடுவோம் அப்படிங்கிற மனநிலையில இந்தியா கிடையாது. "நீ கேப்பப்பா, வச்சு ஓட்டுறது நாங்க தானே" அப்படிங்கிற மாரி டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க நாட்டு ராணுவம் ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் பேச முடியும். அதுக்கப்புறம் பேசும்போது வரி டெக்னாலஜி ஷேரிங்க்கு நீ ஒத்துக்கணும். அடுத்து இங்க பாதி, அங்க பாதி தயாரிக்க நீ ஒத்துக்கணும். இம்புட்டு பிரச்சனை இருக்குல்ல. F-35 குடுக்குறேன் அப்புட்ன்னா உடனே சரியா போயிருமா? காஸ்ட் அது என்ன ரூ. 1 ரூ. 2 கூட இருக்கு. கொள்ள காசு கூட இருக்கு. அப்படின்னு சொல்லி சிம்பிளா விளையாண்டுகிட்டு இருக்கும்போது, ரஷ்யா வந்து நான் இன்ஜினையே தரேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? அப்படின்னு சொல்லி அவர்கள் குதிச்சுட்டார்கள். ரஷ்யா இன்ஜின்லாம் தரேன்னா இருந்தாலும், நான் எப்பயுமே உங்களுக்கு டெக்னாலஜி ஷேரிங்க்குள்ளலாம் வந்துட்டேன். நீர்மூழ்கி கப்பலுக்கெல்லாம் டெக்னாலஜி ஷேரிங்க்குள்ளலாம் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் ஒரு பக்கம் குதிக்குது. இப்ப ஏறக்குறைய அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ்ன்னு 3 பேரும் களத்துல இறங்குறார்கள். இந்தியாவ பொறுத்தவரை 3 பேருமே நல்ல குளோஸ் தான். இன்னைக்கு காலகட்டத்துல பிரான்ஸும் நம்மளும் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ரஷ்யாவும் நம்மளும் கேட்கவே வேணாம். அண்ணன் அமெரிக்காவும் நம்மளும் இப்போதைக்கு கேட்க தேவையே இல்ல. ஏன் அப்டின்னா, பைடன் நிர்வாகம் வந்தோனே டாம் டூம்னு குதிச்சு பார்த்தாய்ங்க.
கடைசியில எந்த இன்டர்நேஷனல் ஃபோரம்ல பார்த்தாலும் தேடி ஓடி வந்து கை கொடுத்து கட்டி பிடிச்சு, "ஆத்தாடி இந்தியா என் கூட இருக்கு பார்" அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு வந்துட்டாய்ங்க. ஐரோப்பாவே ஒரு ஸ்டேஜ்ல போய், "நீ இந்தியாவ கண்டி, ரஷ்யாவ கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிறா" அப்படின்னு சொல்லும்போது, பைடன் சிம்பிளா, "இந்தியா இந்தியா நலனுக்காக செய்யுது. அதுல நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு" பைடனே ஒதுங்கி போனாரு. எது வந்த புதுசுல சவுதிக்கு மேல நம்ம கிட்ட திமிருத்தனத்த காட்ட முடியும்னு அவரு வெள்ளை மாளிகையிலே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தார். நம்ம கிட்ட பேசல. பேசியிருந்தா பாவம் அன்னைக்கே அடி வாங்கியிருப்பாரு. அந்த மாரி அமெரிக்காவே ஃப்ளெக்சிபிளா எந்த கட்சி யார் அதிபரா இருந்தாலும் போகக்கூடிய சூழ்நிலைய உருவாக்குனனால, இப்ப இந்த போட்டிகள்லயும் மைலேஜ் எடுக்க இந்தியா ரொம்ப தீவிரமா இருக்கு. F-35 தராய்ங்க, சந்தோஷமா வாங்கி வைக்கிறதுக்கு மூட்ல டெல்லி கிடையாது. அத வாங்கல. அதுக்கு ட்ரம்ப் தான் சொல்லியிருக்காரு. நிர்வாக ரீதியா பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. பிள்ளையார் சுழியே போடப்படலை அப்படிங்கிற மாரி தகவல டெல்லி கசிய விடுது. இது எதுக்கு அப்டின்னா, மெல்ல F-35 ரேஸ்லயே வச்சுக்கிட்டு நிக்கிறது. ஸ்டார்ட்டே குடுக்காம. அதுக்கடுத்து தூக்கியும் வெளில வீச போறதில்ல. எப்படியும் ராஜதந்திர அரசியல்ல எந்த கதவையும் சாத்தாத அப்படிங்கிறது தான் பாடகம். அதனால தூக்கி வெளில வைக்காம இப்படிப்பட்ட செய்திகள விடுறது. ரஷ்யா இன்ஜின் தருது. கொஞ்சம் இறங்கி வாயேன். ஆஸ்திரேலியாக்குலாம் ஓடி போய் பிரான்ஸை எதிர்த்து பிரான்ஸோட போட்ட டீல கேன்சல் பண்ணி நீர்மூழ்கி டெக்னாலஜியை கொண்டு போய் கொடுத்துட்டு பிரான்ஸை சமாதானப்படுத்த பிரான்ஸுக்கு பொட்டி கொடுத்த. அப்ப எங்களுக்கு ஏதாச்சும் பார்த்து கவனிக்கிறது, நாங்களும் இதே பிராந்தியத்துல தானே இருக்கோம். சொல்ல போனா ஆஸ்திரேலியாவை காட்டில ஒருபடி நாங்க மேல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமா டெல்லி ஆட ஆரம்பிக்குது. அநேகமா F-35 மொத்தமாவே நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ரொம்ப பேசுறடா அப்படின்னு நினைச்சாலும் வருங்காலங்கள்ல நடந்தே தீருங்கிறது யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.